ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டடி வித் பாண்டா. ஸோ இந்த சேனலில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டடீஸை பற்றி மட்டும்தான் இருக்க போதும். ஸோ என்டர்டைன் ஸ்டடி விலாக்ஸும் வந்துட்டு வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு யூபிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டு இன்வால்வ் ஆகிறான்னு தான் வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ அக்ரி ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நோட் பேட் வந்துட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துட்டு எழுதி இந்த டேவை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பாசிட்டிவ் தாட் வந்துட்டு எழுதுனா இந்த டே வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட். ஸோ உங்களுக்கு எப்படின்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன எழுதியிருக்கேன்னா சக்ஸஸ் 1%, பிளான் 99% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டூ லிஸ்ட் வந்துட்டு எழுதுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு 7 லிஸ்ட் வந்துட்டு எழுத போகிறேன். பட் இந்த 7 லிஸ்ட்டும் வந்துட்டு பண்ணி முடிப்பேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானாக எழுதுகிறேன். பட் இதுக்கிடையில் ஏதாச்சும் மேபி ஒர்க் வந்துட்டு வந்துச்சுன்னா இந்த டூ லிஸ்ட் எழுதிருக்கிறது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். சிலதை விட்டுட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ எத்தனை பேர் நீங்கள் எழுதுவீங்கன்னு கீழே வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வந்துட்டு இந்த மாதிரி லிஸ்ட் வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு. காலேஜ் போகிறப்பயுமே வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஒர்க்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்களா, ஸோ அதையுமே அப்பப்போ வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக வந்துட்டு லாஸ்ட் பீரியட் வந்துட்டு உட்காந்து எழுதிட்டு ஸோ ஹாஸ்டலில் வந்துட்டு உட்காந்து ஃபுல் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க காலேஜ் ஒர்க்கில். அதில் வந்துட்டு A4 ஷீட்டுக்கெலாம் வந்துட்டு மார்ஜின் போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உட்காந்து வந்துட்டு எழுதணும் அதை. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறேன். A4 ஷீட்டுக்கு மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நார்மலாக 4 சைஸ் வந்துட்டு போட தெரியாது. இப்போ அதனால் பென்சிலில் வந்துட்டு போட்டுட்டு போடுவேன். எப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் மட்டும் வந்துட்டு அழிச்சிருவேன் பென்னில் வந்துட்டு போட்டுட்டு. அப்படி தான் எனக்கு போட தெரியும். லைக் நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். பென்சிலில் வந்துட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பெனில் வந்துட்டு வச்சு அவுட்லைன் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். இது ஃபுல்லாக வந்துட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த கார்னர்ஸ்லாம் வந்துட்டு எரேஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த A4 ஷீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் ரைட் பண்ணி வந்துட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு அசைன்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்துட்டு யூபிஎஸ்சியோட சிலபஸ் ப்ளஸ் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு வரும், புக் லிஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் அதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக வந்துட்டு ஒரு 3 சைட்ஸ்க்கு வந்துட்டு போட்டேன். இன்னும் வந்துட்டு மேலே லைன் போடுவோம்ல, ஸோ அந்த லைன்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு போடணும். காற்று வேறு வந்துட்டு ஓவராக அடிக்கிறதுனால வந்துட்டு என்னால் சுத்தமாக போடவே முடியல. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு காட்டுறேன். போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்குமா அப்படின்னு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அந்த யூபிஎஸ்சிக்கு எழுதி வச்சுருந்த சிலபஸ்லாம் வந்துட்டுருக்குல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டாப்லர் போட்டு தனியாக வந்துட்டு வச்சிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ் மட்டும் நான் வந்துட்டு அழிக்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு அழிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் நான் அழிச்சிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் எப்படி வந்துட்டு பென்சிலில் போட்டு பெனில் வந்துட்டு போடுறேன் அப்படின்ட்டு.
ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஏதாச்சும் தப்பு இருந்தால் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனிதிங் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவே நான் பேசுகிறப்பே உங்களுக்கு எவ்வளோ காத்தடிக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போது நான் வந்து காட்டினேன்ல, ஸோ அப்படி தான் வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு நான் எழுதி முடிச்சிட்டேன். பட் அது வந்துட்டு கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஸோ மறுபடியும் உட்காந்து வந்துட்டு நான் எழுத போகிறேன். ஸோ இண்டெக்ஸ் போடாமல் வந்துட்டு அந்த இண்டெக்ஸையும் சேர்த்து வந்துட்டு எழுதி வச்சிட்டேன் பாயிண்ட் வைஸாக. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இண்டெக்ஸ் போட்டு வந்துட்டு எழுத போகிறேன். ஃபைனலாக வந்துட்டு எல்லா ரிட்டர்ன் ஒர்க்கும் வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வெளியே கொஞ்சம் போகிற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் போயிட்டு இப்போது ஒரு ஈவினிங் 3 o'clock கிட்ட வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போது வந்துட்டு நம்மளோட லேப்டாப்பில் கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் இருக்குது. அது வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக்ரவுண்ட் கொஞ்சம் மாற்ற வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ உட்காந்து வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஓல்டாயிடுச்சு. 1 இயராக அந்த ப்ரொஃபைல் தான் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சுருந்தது ஒரு தாஜ்மஹாலோட பிக் வந்துட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்துட்டு மாற்றலாம் அப்படின்னு வந்துட்டு மாற்றிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கிருஷ்ணர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு என்னோடய ஃபோன் ப்ரொஃபைல்லையும் இருக்கட்டும், லேப்டாப் ப்ரொஃபைல்லையும் இருக்கட்டும், ஸோ அதை வந்துட்டு நம்ம மாற்றிடலாம் அப்படின்ட்டு மாற்றிட்டுருந்தேன். அங்கிட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வேறு இடத்துல உட்காரலாம் அப்படின்னு வந்துட்டு கேமராவை செட் பண்ணிட்டு ஸோ இந்த சைடு வந்துட்டு உட்காந்துட்டேன். ரொம்ப வெயில் அடிச்சிச்சா அப்படியே வேர்க்க வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு போனி டைல் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஊர்லலாம் வந்துட்டு வெயில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் தான் அந்த இமேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு தான் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோடய கூகுள் வந்துட்டு ஃபுல்லாக பிங்க் கலரில் வந்துட்டு நான் செட்டிங் பண்ணி வந்துட்டு வச்சுருக்கேன். உங்கள் லேப்டாப்லலாம் என்ன கலர் வச்சுருக்கீங்கன்னு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு லேப்டாப்போட இமேஜை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வச்சுருக்க கிருஷ்ணரோட இமேஜு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் டக்குன்னு வந்துட்டு மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் ரொம்ப பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பானிபூரி வந்துட்டு மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தாலுமே வந்துட்டு எழுதிட்டோ படிச்சுட்டோ வந்துட்டு இருந்தால் கடுப்பாக இருக்கும். ஒரு மாதிரி வந்துட்டு அந்த டேவே வந்துட்டு செம்ம டென்ஷனாகவே வந்துட்டு போகும். ஏதாச்சும் ஒர்க் சொன்னால் நமக்கே கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு அதாவது சமையலில் வந்துட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுன்னா நம்மளே வந்துட்டு மேக் பண்ணி வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாஸ்லேயே வந்துட்டு போய் உட்கார்றது அதெல்லாம் வேண்டாம். வந்துட்டு நமக்கு ஸ்டடீஸுக்கு கொஞ்சம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நானே வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது வந்துட்டு இந்த குரூப் வேறு வந்துட்டு அக்ரி எடுத்திருக்கோம். ஸோ அதுவே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் யூபிஎஸ்சி வேறு வந்துட்டு பண்ணுறோமா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன் அதுலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்வால்வ் ஆகணும். அதுக்குள்ளே இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ரெகுலரிட்டி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே போனாலுமே வந்துட்டு நமக்கு அவ்வளோவா அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டோம். ஸோ ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 2 months 3 months வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெகுலர் ஆகிட்டனால வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்துட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒர்க்கையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வந்துட்டு சில அட்வைஸ்லாம் வந்துட்டு கொடுத்து முடிச்சிட்டேன்.
ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு 6 o'clock ஆகிடுச்சு. அம்மா வந்துட்டு காஃபி வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு காஃபியும் குடிச்சிக்கிட்டு நேச்சர்ஸை கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்போது பண்ண பானிபூரி இருக்குல்ல, ஸோ அதையும் வந்துட்டு எடுத்து வெளில வந்துட்டு வச்சிட்டோம். ஸோ 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. அது இன்னொரு வீடியோவில் வேணால் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும். ஸோ இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஓவர்லாம் கரெக்டாக இருக்கா, எந்த மிஸ்டேக்கும் இல்லையான்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.